ஸ்வேதா. ஸ்வேதா இந்த பொண்ணு மாதிரி கிளம்பிருக்க, எவனை கல்யாணம் பண்ண போற? அதெல்லாம் சரி, ஃபர்ஸ்ட் கீதா யார்? யாரும் தெரியல எனக்கு. நடிக்காத. நீ கீதா கிட்ட நம்பர் வாங்கினது எனக்கு நல்லா தெரியும். ஓ மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். என் நம்பர் ஸ்வேதா, யார்கிட்டயும் நம்பர் வாங்கல. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ கீதா கிட்ட நம்பர் வாங்கினேன்னு எனக்கு அவளே போன் பண்ணி சொல்லிட்டா. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒன்னும் இல்ல, பிரேக்கப். ஸ்வேதா ஸ்வேதா ப்ளீஸ் ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, கொஞ்சம் கெஞ்சி கேக்குறேன் ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, நான் நம்பர் வாங்கல ஸ்வேதா. நீ பண்ணல, நான் எப்படி நம்புறது? ப்ளீஸ் ஸ்வேதா, நம்பு ஸ்வேதா. என் மேல சத்தியம் பண்ணு. ப்ராமிஸா ஸ்வேதா. சரி, இனிமே நீ நானும் ஒண்ணு, கடைசி வரைக்கும். ஓகேவா? இவர நேரம் தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு டென்ஷன் ஆகுங்கல்ல, நீ படத்துக்கு கூட்டிட்டு போவா. அவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு நான் கூட்டிட்டு போன படம் தான் நம்ம கமல் சார் நடிச்ச தக் லைஃப். இந்த படத்துல கமல் சார் மாஸ் என்ட்ரியை கொடுத்து வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. இதுதான்டா கேங்ஸ்டர் படம் அப்படின்ற அளவுக்கு மணிரத்னம் சார் ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. எஸ்டிஆர், த்ரிஷா மத்த எல்லாருமே செம்மையா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. சோ நீங்களும் உங்க ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் போயிட்டு மறக்காம தக் லைஃப் படத்தை பாருங்க.